தேமுதிகவோட தற்போதைய நிலை எப்படின்னு? அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்ல வர்ற மாரி, காலைல இன்னைக்கு வரும்போது நான் கிளம்பும்போது 10 மணிக்கு 10:30க்கு விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை. 11 மணிக்கு திமுகவுடைய பேச்சுவார்த்தை அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்கன்னு. 11:30க்கு அதிமுக சீட்டு குடுக்குது. இடையில அவன் டக்குன்னு ஒரு 11:50க்கு என்ன போட்டான், திமுகவும் அதிமுகவும் ஒற்றை இலக்கு தான் தருவோம். அதனால கூட்டணியை பற்றி மறுப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி போட்டாங்க. தேமுதிக நிலை தான் என்ன? அந்நியாரே குழப்பத்தில் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, கொள்கை அரசியலை விட்டு லாப அரசியலுக்கு போனால் 9லேருந்து நீங்கள் 1/2% நிறுத்திருக்கீங்க. இப்போவும் உங்கள் பையன் அடுத்த கட்ட தலைவர்னா தப்பாக வழிகாட்டுறீங்க. உங்களுக்கு லாபம் வரணும் அவ்வளோதான். திமுகட்ட அதிமுகட்ட போயிட்டு டபுள் டிஜிட்னா 18 தொகுதி மேலே கேட்டிருக்காங்க. பாமக கூட அவர் 9 தொகுதி தரங்க மேக்சிமம் அப்படின்ட்டு ஒரு ராஜ்யசபா செல்லாதுன்ட்டு இங்கே 22 28 கேட்டிருக்காங்க. பரவாயில்ல. அவங்க 3 கட்சி கொடுக்க வேண்டியதை நீங்கள் ஒரு ஆள் கேட்குறீங்க. இங்கே நாங்கள் 3-4 கட்சி கொடுத்துருவோங்க. அதை 5 வருஷமா அவனவன் 2% வச்சுக்கிறான். கூட்டி கழிச்சு பார்த்தா 8% வந்துடும். ஆமா, விசிகா, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, இந்த புதுசாக வந்துக்கிறார அறிவாலய வாட்ச்மேன் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துருவான். அவன் நீங்கள் கேட்குற இதை 3-6-18 + 4 இதை கொடுத்துருவானுன்னா இல்லை பார்த்து கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது, எங்களால் இவ்வளோ தான் முடியும். ஏன்னா வெறும் சீட்டு மட்டுமா, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. உடனே அவங்களாம் முரட்டு பக்தர் இல்லைண்ணே. இவ்வளவு பேர் 5 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு விஷயம் முட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுங்க? நேற்று நீ அன்றார் எடுத்துலாம் பார்ப்பேன். ஏன்னா எத்தனை வருஷமா கட்சி இருக்கிறேன், நான் தான் அன்றார் எடுப்பேன்ற அந்த கண்டிஷன் தான் இப்போ. அதனால இவர்களை அங்கேயும் மதிக்கல. சிங்கிள் டிஜிட் தான் சொல்லிட்டாங்க. 6 சீட்டுன்ட்டாங்க. அங்கே 6க்கு ஓகேவா, 6 ராஜ்யசபா, இங்கே 9 கொடுத்தா ஓகே இல்லையா? இது என்ன இது? இப்போ இப்படி அப்படி அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நேராக போயிடுங்க பனையூருக்கு. ஆமாம், ஒருவேளை கேட்டு திறந்தா, ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி ஒத்துக்கிட்டா உள்ளே போயிடுங்க. மல்டிபிள் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஆமாம், 30 வாங்கிக்கா. நீ என்னக்கா நீ இப்படி கம்மியாக கேட்குற? 40 சீட்டு வச்சுக்க போக்கா, முடிஞ்சது. மற்றதா 40 சீட்டுக்கு இவ்வளோன்னு போட்டு எனக்கு கொடுக்கா அப்படின்வாங்க. என்னது வழக்கத்திலே இல்லையே, எங்களுக்கும் வழக்கத்திலே இல்லை, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான். அதனால் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் விட்டுருது. விஜய்கிட்ட யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது? அது கிடையாது. அது போகவே மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, 100% சொல்கிறேங்க. மற்றதா இப்போ ஏடிஎம்ஏ போனால் டிஎம்ஏ நான் சொல்ல முடியாது. ஏன்னா தராசு எப்படி இறங்குதா அப்படி போயிடும். நான் விஜய்கிட்ட போகவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணி அனுபவம். ஏன்னா ஏக்கா நீங்களே பார்த்துங்க.